பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த ஒரு படிப்பினையூட்டும் சம்பவம் இதோ. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னால் ஒரு அன்சாரி தோழர் தன் சிறு வயது மகனை கூட்டிக் கொண்டு வந்து நின்றார். அல்லாஹ்வின் தூதர் அவரை பார்த்து என்ன விஷயம் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வின் தூதரே, இவன் அதிகமாக இனிப்பு சாப்பிடுகிறான். இனிப்பு அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது உடம்புக்கு ஆகாதென்று இவனுக்கு புத்திமதி கூறுங்கள் என்று வேண்டி நின்றார். பெருமானாரோ, இன்று போய் நாளை வாருங்கள் என்று அந்த நபரை அனுப்பி வைத்தார்கள். அவரும் சரியென்று ஒத்துக்கொண்டு திரும்பிச் சென்றார். இரண்டாம் நாளும் அதேபோல் மகனை அழைத்து வந்தார். அப்போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டு மறுநாள் வாருங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாம் நாளும் அதே போல் அவர்கள் வந்து நிற்கிறார்கள். மகனே, இனிப்பு அதிகமாக சாப்பிடுவது உடம்புக்கு கேடு விளைவிக்கும். எனவே இனிப்பு சாப்பிடுவதை குறைத்துக்கொள் என்று அந்த சிறுவனுக்கு மூன்றாம் நாள் தான் புத்திமதி கூறினார்கள். அப்போது அச்சிறுவனின் தந்தை, நாயகமே, இதை நீங்கள் முதல் நாளே சொல்லியிருக்கலாமே, இதற்காக நாங்கள் 3 நாள் அலைந்தோமே என்று கூறினார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவலுடன், ஆம், உண்மைதான், நானும் இனிப்பை விரும்பி சாப்பிடுகிறேன். முதலில் நான் அதை கட்டுப்படுத்திய பின்னர் தானே அடுத்தவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அதனால் தான் இத்தனை தாமதம். என்னை மன்னியுங்கள் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சொல்லும் செயலும் ஒன்று போல் அமைந்த மாநபியின் மகத்துவத்தை பாருங்கள். தன் முன்னே வந்து நிற்பவரிடமெல்லாம் கண்ட மாதிரி உபதேசம் செய்யும் மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல பழக்கத்தை முதலில் தான் நிறைவேற்றிவிட்டு அடுத்தவருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்ற தூய எண்ணம்தான் அவரை வழிகாட்டும் ஒளிவிளக்காக ஆக்கியிருக்கிறது. நம் நாயகத்தின் வழிமுறைகளை நாமும் பின்பற்றுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.